மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தையும் 18வது வசனம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. நீங்க 18வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவைகளுக்கு 14வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இந்த பட்டணத்தில் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனான பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். ரெண்டாவது, இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுருச்சு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிக்குது. அது எவ்வளோ பெரிய அந்த அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிசாசு எவ்வளோ பெரிய வல்லம் அப்படின்னா, அந்த பிசாசுகள் வந்து சொல்லுது, இல்ல எங்களை சும்மா துரத்தாதீங்க, இங்க இருக்கல பன்றி கூட்டம், அதுல துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே சரி நீ ஆசைப்பட்டபடியே நீ போப்பா, இந்த பன்றிகளுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் அந்த பிசாசுனுடைய அந்த அந்த வல்ல அந்த பவர் இருக்கு பாருங்களேன். 2000 பன்றிகளை அப்படியே கூட்டிட்டு போய் மேல உயர் மலையிலிருந்து அப்படியே கடல்ல தள்ளிருச்சாங்க, தண்ணிக்குள்ள தள்ளிருச்சாங்க. ஒரு விசை வந்து எங்களுடைய ஒரு பாஸ்டர் வந்து பிசாசு துரத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசாசு வந்து பிசாசோட அந்த பாஸ்டர் பேசுறாரு ஜெபம் பண்ணும்போது, போற என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருந்து வந்த எல்லாத்தையும். உடனே போறேன் 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 அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே நீ போறதுக்கு அடையாளமா நீ எதையாவது ஒன்ன பண்ணிட்டு போற அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் அந்த ஜன்னல் வழி போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி, இது நடந்த சம்பவம். நல்லா கவனிச்சுங்க. இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது நான் போறேன்றதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பிசாசு வெளியே போகுது. அந்த ஜன்னல் அடிச்சிச்சு பாருங்க, யாருமே அதை திறக்கல. ஒரு பலத்த காற்று அடிச்சது மாதிரி அடிச்சு முன்னாடி அந்த தாழ்பால் இருக்கு பாருங்களேன், அதுல மேல உள்ள அந்த ஸ்குருவே கலந்துருச்சு. அது எனக்கு அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. அப்போ 2000 பன்றிகளை மலையினுடைய மேட்டிலிருந்து ஒரு பிசாசு தள்ளி போடணும்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் அது உட்கார்ந்து இருந்ததுன்னா அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். ஐயோ, அந்த பிசாசு அவனை என்னென்ன பண்ணியிருக்கும், எப்படி தாங்கினான், அந்த சரீரம் எப்படி தாங்கிருச்சு. அவனுடைய மனசு முழுக்க இருக்கும், அவனுடைய உடம்பு முழுக்க இருக்கும். ஆனா இயேசு அவனை தேடி வந்து அந்த அந்த பிசாசு அவனிடத்திலிருந்து துரத்தின உடனே இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அத்தனை நாட்களும் அவனுடைய நினைவு அவனுக்கு இல்லை. அவனுடைய உடம்ப அவன் காயப்படுத்தினா, ஒரு பெரிய பாரத்தை சுமந்தான். நைட்டு பகல அவனுக்கு தூக்கமே இல்லை. 2000 பிசாசு அவனை 4000 லேகியோன் அவனை அலக்கழிச்சிருச்சு. இப்போ இந்த பிசாசு அவனை விட்டு வெளியே போன உடனே நல்ல ட்ரெஸ் உடுத்தி குளிச்சு அப்படி நீட்டா வந்து அவன் ஆண்டவருடைய பக்கத்துல உட்கார்ந்ததை பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாமா, அப்படியே பயந்துட்டாங்களாம். உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னான், இவ்வளோ பெரிய அற்புதத்தை 2000 பன்னிகள் மேலேருந்து கீழே விழுந்தோடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதிகமா பண்ணி மேய்க்கிறவங்க அவங்க எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. ஒன்னா கூடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, நீ வெளியே போங்க, உங்களை ஏத்துக்க மாட்டோம். நீங்க அவனை வேணா சரி பண்ணியிருக்கலாம், எங்களுக்கு 2000 பண்ணி போயிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் நீங்க துரத்துனீங்கன்னு சொன்னா
அத்தனை பேருக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அந்த பட்டணத்துக்குள்ள அவங்க விடமாட்டேன்றாங்க. இவங்க விடமாட்டேன்னு தெரிஞ்ச உடனே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, கிளம்பி வந்துட்டான். அவர் படகுல ஏறி உட்கார்ந்த உடனே, நானும் வந்துடுறேன், நானும் உங்க கூட வந்துடுறேன், என்னை கூட வச்சுக்குங்களேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னை இந்த ஊர்ல ஏத்துக்கல, ஆனா நீ இந்த ஊருக்காரன், கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு இவங்களுக்கு தெரியும், இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியும். அதனால நான் செய்ய வேண்டிய வேலையை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீ செஞ்சிரு அப்படின்னு அவனை கர்த்தர் சொல்றார். அதனாலதான் கர்த்தர் அவனை அங்கேயே விட்டுட்டு போற. நீ பாத்துக்கப்பா, நீ பாத்துக்கப்பா. இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இத்தனை 1000 பிசாசுகள் இருந்து தன்னை அப்படியே கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு ரிலாக்ஸே இல்லாம வாழ்ந்த ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா கடினமே இல்லாம அவனை கர்த்தர் லெகுவாய் உட்கார வைத்தான். அல்லேலூயா. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல இங்க இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ணலாம், ரொம்ப டென்ஷனா நீங்க ஃபீல் பண்ணலாம், நீங்க ரொம்ப அப்படியே உங்களை கசைக்கு பிழிஞ்சது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க இருக்கலாம். ஒரு ரிலாக்ஸ் கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். வீட்டுக்கு போனா ரிலாக்ஸ் இல்லை, வேலை செய்ய இடத்துல ரிலாக்ஸ் இல்லை, நடந்தா அப்படியே இறுக்கமா என்னமோ உன்னை தூக்கி உங்க மேல வச்சது மாதிரி ஃபீல் பண்ணலாம். நீங்க ரொம்ப அழுத்தமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த பிசாசு துரத்தப்பட்டு அவன் ரொம்ப ரிலாக்ஸா, ஏசப்பா கூட இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, உங்க கூட நான் வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்ற அளவிற்கு ரிலாக்ஸ் ஆனது போல கர்த்தர் இந்த பாரத்தை உங்க தலைமையிலிருந்து எடுத்து போட போகிறார். இந்த நிந்தையை உங்க தலைமையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். இந்த மன அழுத்தத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த இருதய அழுத்தம் இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே மாற போகிறது. இதோ கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு தேவ மகிமை உங்கள் தலையின் மேல் வந்து உங்கள் பிரச்சனைகளை சுலபமாய் சுமக்க, உங்களுடைய தேவைகளை சுலபமாய் சந்திக்கிறதற்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் கர்த்தருடைய தயவோடு உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம், உன் தலையின் மேல் இருக்கிற சுமையை நான் இறக்கி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க சுமைகள் எடுக்கப்படுகிற காலம் வந்தது. உங்கள் சுமைகள் கர்த்தர் கையிலே எடுக்க போகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் மனசுல இருக்கிற அந்த பிள்ளையை குறித்த அந்த பாரத்தை நான் எடுத்து போட்டு, இனி அந்த பிள்ளைய நினைச்சா கூட கவலையே இல்லை என்ற அளவிற்கு, இனி அந்த பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டான்னு சொல்ற அளவிற்கு, இனி அந்த காரியத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டான்னு சொல்ற அளவிற்கு இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நம் தலையின் மேல் இருக்கிற சுமைகளை, அந்த கடினங்களை எடுத்து போடுகிறார். அது யாரால் வந்ததாய் வேண்டும் என்றால் இருக்கலாம், அது யாரால் வைக்கப்பட்டதாய் வேண்டும் என்றும் இருக்கலாம். ஆனா உன் நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கடன் என்கிற நுகத்தடி முறியும், அவமானம் என்கிற அந்த நுகத்தடி முறியும், இல்லாமை என்கிற அந்த நுகத்தடி முறியும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உங்கள் கழுத்துகளிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடிகளை இதோ என் தேவனாகிய கர்த்தர் அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். கர்த்தர் முறிக்கிறார். அவர் ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, எவ்வளோ பெரிய ரிலாக்ஸான மினிஸ்ட்ரி, எவ்வளோ பெரிய ரிலாக்ஸ், அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அஞ்சாத மனசு, விரியன் பாம்பு கையை கவ்வி பிடிக்கும் போது பயமில்லாத ஒரு இருதயம்,
அந்த கப்பல் பிரயாணத்தில் கடல் அப்படியே கொந்தளிச்சு படகெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போகும்போது அவ்வளவு மனதைரியம். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் இல்லாம அப்படியே வார்த்தை அப்படியே வந்துட்டே இருக்குது. எங்கெல்லாம் போய் நிற்கிறாரோ ஒரு பயம் இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு கவலை இல்லை. சிறைச்சாலையில போய் இருக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையையும் கால்களையும் தொழு மரத்துல கட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் அப்படியே கையும் கால் தான் கட்டி இருக்கு, வாய் மட்டும் என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை துதிச்சுட்டே இருக்குது. ஸோ போற இடத்துலலாம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய ஊழியமே எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா. நான் நம்புறேன் உங்களுக்கும் ஒரு காலம் வரப்போகிறது, உங்களுக்கும் ஒரு காலம் வரப்போகிறது. எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படியே அழுத்தமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அழுத்தமாக தான், உங்களுக்கு சந்தோஷப்படவே முடியல, உங்களால் மகிழ்ச்சி அடையவே முடியல. மாசமானா சிலருக்கு வந்து காசு கையில் வாங்குறாங்க, ஆனால் மகிழ்ச்சி அடைய முடியல. குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியல, பிள்ளைகளை சந்தோஷமா தூக்க முடியல. எல்லாமே இருந்தாலும் ஒரு சந்தோஷமாவே எதையும் செய்ய முடியல. ஆனால் நான் நம்புறேன் அதை கர்த்தர் தருவார். நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க கண்டிப்பா நீங்க உணர்வீங்க, நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தர் அப்படி ஒரு லெகுவான ஒரு சூழ்நிலையை, ஹல்லேலூயா, இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகம். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம். அப்படின்னா எங்க போனாலும் அவனுக்கு சத்துருக்கள், எங்க போனாலும் அவனுக்கு பிரச்சனை. இங்க போனா சவுல் உங்களை துரத்த பார்க்கிறார், இங்க போனா எல்லா இடத்துலையும். ஆனா என்ன பண்ற அப்படின்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என் கொண்டு போய் என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமே, அது ரொம்ப அழகான. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீதால எப்படி தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாட்டினுடைய ராஜாவே தனக்கு விரோதமா சொல்லி அவனை பிடிச்சு கொடுங்கப்பா, நான் பரிசு கொடுக்குறேன், அவனை காமிச்சு கொடுங்கப்பா, உங்களுக்கு தக்க சம்மானத்தை தரேன்னு சொல்லி நாட்டினுடைய ராஜாவே தேடிக்கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் ஆள் செட் பண்ணி இருக்கிறார், எங்க போனாலும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றான், எங்கேயுமே இருக்க முடியல. ஆனாலும் நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தரோ என்னை தாங்குகிறார். எப்படிப்பா உன்னால இவ்வளவு ரிலாக்ஸா பண்ண முடிஞ்சிருச்சு? அதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பெரிய ஒரு வரைகிற அந்த போட்டி அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் நிறைய பேர் அந்த பேப்பர் வாங்கி வரைஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பிள்ளை வரைந்த அந்த படம் வந்து அந்த நடுவர் வந்து செலக்ட் பண்ணாராமா. என்ன செலக்ட் பண்ணாராமா? ஒரு மழை அடிச்சுட்டே இருக்குது, அந்த மலையில் வந்து ஒரு சின்ன குருவி அதனுடைய கூட்டுக்குள்ள அப்படியே அந்த மலையில் படுத்து நிம்மதியாக தூங்குற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வந்து அதில் வரைஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த நடுவர் வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ இதை எதை நினச்சி வரைஞ்ச அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லிச்சாமா, என் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா வந்து எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் உன்னை நான் பத்திரமா பாதுகாப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதை மனசில் நினச்சிட்டு நான் வரைஞ்சேன் அப்படின்ச்சாங்க. நான் நம்புகிறேன், இனி வெளியில எத்தனை புயல் வேணாலும் அடிக்கலாம், எவ்வளவு உருமல் போன்ற இடி இடிக்கலாம், ஆனா நீங்கள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை சுகமாய் தாங்குவார். நீங்க கவலைப்பட வேண்டாம், அது நடக்க வேண்டிய நாட்கள்ல கர்த்தர் நடத்தி முடிப்பார். அவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் கைவிடுவதில்லை, நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் அந்த காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவேன், நான் உன்னை லெகுவாக்குவேன்.
கைகளை உயர்த்தி எல்லாரும். எனக்கு 20 வயசு தான் பாஸ்டர் ஆகுது. நான் வெறும் 9th ஸ்டாண்டர்ட் தான் பாஸ்டர் படிக்கிறேன். ஆனா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா எனக்கு. எல்லா பிள்ளைகளும் ஜாலியா இருக்கிறாங்க, என்னால ஜாலியா இருக்க முடியலையே, என்னால சிரிக்கவே முடியலையே, என்னால எங்கேயுமே போக முடியலையே. எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என்னால மட்டும் ஏன் சிரிக்க முடியல, என்னால மட்டும் ஏன் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்ல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நான் வாய்ப்பே எனக்கு இல்லையா, நான் சிரிக்கவே முடியாதா, நான் சந்தோஷமே பட மாட்டேனா, நான் பிறந்ததை நினைச்சு ஒவ்வொரு நாள் துக்கம் மட்டும்தான் படுவேனா. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சத்துரு அவனை பல பிரச்சனைகளை கொடுத்து காயப்படுத்தி அவனை அங்கே உட்கார வச்ச அந்த மனுஷனை கர்த்தர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, அந்த பிசாசெல்லாம் துரத்தி விட்டுட்டு நீ ரிலாக்ஸா இருப்பா. அவன் ஆள் மாறிட்டான், அவன் ட்ரெஸ் மாறிடுச்சு, அவன் இருந்த இடம் மாறிடுச்சு, அவன் யோசிச்ச யோசனை மாறிடுச்சு, அவனுடைய நிலைமையை கர்த்தர் கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சூழ்நிலையை நான் கம்ப்ளீட்டா A to Z உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு A to Z மாற்றுகிற ஒரு தேவன் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவர். எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஆசைப்படுங்க, நீங்க எல்லாரும் ஆசைப்படுங்க. கடினமாய் வாழ்வதற்கு ஆசைப்படாதீங்க, கவலையோட வாழ்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, பயத்தோட வாழ்றதுக்கு ஆசைப்படாதீங்க, யோசிச்சுட்டே வாழ்றதுக்கு ஆசைப்படாதீங்க. எப்படி வாழ்றதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நான் ரொம்ப ரிலாக்ஸா வாழணும்னு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய கவலைகளை மறக்கிறதற்கு பணத்தை செலவு பண்ணி சாராயம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பணத்தை செலவு பண்ணி களியாட்டுகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ரிலாக்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், அதை அடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அது அவங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்கறதா நினைக்கிறாங்க. ஆனால் அது பின்விளைவு, அது சரீரத்தை நாசப்படுத்துது, குடும்பத்தை நாசப்படுத்துது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க சாராய கடைக்கு போங்கன்னு சொல்லலை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ ஒரு சிகரெட் அடின்னு சொல்லலை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ சினிமா தியேட்டருக்கு போ சரியாகன்னு சொல்லலை, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரும். உங்க நுகத்தை கர்த்தர் எடுத்து போட விரும்புறாரு. உங்களை இன்னைக்கு உங்க மைண்ட் அளவில் கர்த்தர் உங்களை ரிலாக்ஸ் பண்ண விரும்புறாரு. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது மாதிரி உணர்றேன். ஒருவேளை அதே பிரச்சனைகள் அதே சூழ்நிலை இருந்தா கூட இனி நீங்க அதை டீல் பண்றதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இவ்வளோ ஒரு சின்ன பிரச்சனையை தாங்க மாட்டேன், சின்ன சூழ்நிலையை தாங்க மாட்டேன், இன்னைக்கு எப்படி ஒன்னால இருக்க முடியுது அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, என்னமோ தெரியல எனக்கு கவலை வரல, என்னமோ தெரியல எனக்கு யோசிக்க தோணல, என்னமோ தெரியல கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு, என்னமோ தெரியல என் கூட ஒருத்தர் நடந்து வரதை நான் ஃபீல் பண்றேன், என்னமோ தெரியல என்ன ஒருத்தர் தேற்றதை நான் உணர்றேன், என்னமோ தெரியல எனக்கு பயமே வரல, எனக்கு அதை குறித்து எந்த அச்சமும் இல்லை, ஏன்னா என் ராஜா எனக்கு முன்னே செல்கிறார், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என்னிடத்திலிருந்து அதை எடுத்து போட்டார். ஆமென் சொல்லுங்க. பாட போறோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னுடைய சுமைகளை எல்லாம் அவர் தாங்குகிறவர், என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் சுமந்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே நடந்து செல்கிறார்.
தீங்கு என்னை ஒன்றும் செய்ய போவதே இல்லை. ஹalleluya. ஓ ஹalleluya. யாக்கோபு என்னும் சிறு புச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் நீ எதற்கும் கலங்கி. உன்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. பாடுவோம். என்னை உண்டாக்கினவர். அப்பா, இந்த பாட்டை பாடும்போதே ஒரு ரிலாக்ஸேஷனை கர்த்தர் தாங்க. என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அவர் அழைத்தவர், என்னை அவர் கைவிடுவது இல்லை. என்னை தெரிந்தவர், அவர் என்னை விட்டு விடுவதும் இல்லை. அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், நிச்சயம் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். என்னுடைய எல்லா இடுக்கணில் இருந்தும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். இப்பொழுது என்னுடைய மனதிலே இருக்கிற அந்த அழுத்தங்களை அவர் ஒருவரே நீக்குவார். ஹalleluya. தெரிந்தவர் விட்டுடுவார், அழைத்தவர் கைவிடுவாரோ. தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். கைகளை என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை. கைகளை மேல தட்டி. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே. வல்லமை, வல்லமை, அபிஷேகம். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், நுகங்கள் முறிந்து போகும். ஹalleluya. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. இப்ப சொல்லுவோம். என்னை உண்டாக்கி ஞானம், கிருபை இப்பொழுது ஒவ்வொருவர் மேல். ஜீசஸ், ஜீசஸ் செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி என்னை ஒன்றும் செய்யாதே. கடன் பிரச்சனை, கடன் என்னை ஒன்றும் செய்யா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya. என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை எல்லாவற்றையும் ரொம்ப டென்ஷன் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா என்னை வழி நடத்துகிற கர்த்தர்
என் கூடவே கர்த்தர் இருக்கிறார். நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஓடிட்டு இருந்த நீங்க, இதுவரைக்கும் பிரச்சனையை பார்த்து பார்த்து பயந்திருந்த நீங்க, நான் நம்புறேன் இனி ஒரு ரிலாக்ஸேஷனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளை இடுவார். நிச்சயம் கட்டளை இடுவார். நீங்க டெய்லி சந்தோஷப்படுவீங்க. அந்த பிரச்சனையை பார்த்து இதுவரைக்கும் பயந்து நடுங்கி அந்த பிரச்சனையை பார்த்து 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 இது எப்படி நான் சமாளிக்க போறேன், இது எப்படி நான் தாண்ட போறேன்னு இதுவரைக்கும் அதை பார்த்து பயந்துட்டு இருந்த நீங்க, இனி அதை பார்த்து வாங்க பார்த்துக்கலாம், என் கூட இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க அதை சவாலை போல எடுப்பீர்கள், அதை ரொம்ப அழகா தாண்டுவீங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய அடையாளம். ஆமென். யாக்கோபை குறித்து அவங்க அம்மா நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா சொல்லுவாங்க. யாக்கோபுக்கு அவனுடைய தாய் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவன் குணசாலியும் கூடாரவாசியும், ரொம்ப பேதையானவன், அம்மா பின்னாடியே இருக்கிறவன். ஆனா ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறவன், அவன் காட்டுக்கே ராஜா, இவன் வீட்டில் இருக்கிறவன். ஆனால் அந்த புள்ள எங்க போனாலும் பொழைச்சுக்கும். இந்த புள்ள என்னை நம்பி இருக்கிற புள்ள, இந்த புள்ள எங்க போனாலும் பொழைச்சிக்காது. அவ்வளவு சாஃப்டா, எதுவுமே தெரியாதவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யாக்கோவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தி சவால்களை சந்திக்க வைத்து அவன் மூலமாய் 12 கோத்திரங்களை உண்டு பண்ணி இன்னைக்கு உலக நாடுகளையே கர்த்தர் அசைக்கிறதற்கு பயன்படுத்தி. ஹல்லேலூயா. பலவீனமான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். சுகவீனமான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். தள்ளப்பட்ட உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறாரு. எதையும் தாங்காத உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறாரு. ஞான குறைவான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். காரணம், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆமென். கடைசியா இந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். இன்றைக்கு 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் தலையின் மேல தந்தார். நீங்க விசுவாசிங்க. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். அந்த வாய்ப்பு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சந்தோஷப்படுகிற அளவு இருக்க போகுது. அது எனக்கு மட்டுமல்ல, கர்த்தர் இனி எனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பு எனக்கு மட்டுமல்ல, என் சந்ததிக்கும் உரியது. என் சன்னதியும் அதனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி யுத்தங்களை நீ ரொம்ப ரிலாக்ஸா, இனி உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எந்த டென்ஷனும் இல்லாம அப்படியே கர்த்தர் சந்தோஷத்தோட எதிர்கொள்றதற்கு புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய கண்கள், புதிய பலன், புதிய சரீரம், புதிய எலும்புகள், புதிய நரம்புகள், அதான் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். பாடு. என்னை உண்டாக்கினவர், என் சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் அக்கினி, தேவ மகிம், தேவ மகிம், தேவ மகிம். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன்,
கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய பலன், சிங்கத்தை போல தைரியம், சிங்கத்தை போல தைரியம், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் இப்போ 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 பாட பாட ஒவ்வொருவர் மேலும் அக்கினியாய் அக்கினியாய் இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே இறங்குவதாக. ஓ ஜீசஸ், தேவ மகிமை லிப்தரம் சேகரம் தோரோ லோக்தர போரோ தேரலப அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், சிங்கத்தை போல தைரியம் இப்போ உண்டாவதா. ஹalleluya. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. முதல் நாள் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன் திருச்சபை மக்கள் எந்தெந்த இடத்திலிருந்தெல்லாம் லைவ்ல இன்னும் கேட்கிறார்கள், அவங்க அத்தனை பேர் மேலையும் இந்த 2 வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே தங்கி இருப்பதாக. உங்க வருகை தாமதிச்சா 2024வது வருஷம் முடிச்சு அந்த ஆண்டவரை புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது 2024வது வருஷத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எனக்கு சம்பூரணமா இருந்துச்சு. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து அந்த சாட்சியை கேட்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க செய்யணும், நீங்க அந்த காரியத்தை நடத்தணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை இப்பொழுது உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக. நன்றி அப்பா, உங்க மகிமை தாங்குவதாக. இந்த 3 நாளையில ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும். சத்துரு மின்னலை போல விழுகிறத நாங்க பார்க்கணும். எந்தெந்த பிள்ளைலாம் கலங்கி போய் வந்திருக்கிறோம் அவங்கள தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், சிங்கத்தை போல தைரியம், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், சிங்கத்தை போல தைரியம். இதை டிக்ளேர் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். இதை என் பிள்ளைகளுக்கு அங்கீகரித்து நான் ஜெபிக்கிறேன். ஆமாப்பா, எந்த வாலிப தம்பி தங்கச்சி வாழ வேண்டிய வயசுல ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட ஒரு ரிலாக்ஸேஷன் கூட இல்லாம எங்க பிள்ளை எந்த இடத்துல பாரத்தை சுமந்துட்டு இருந்தாலும் இல்லாண்டவரே, அவன் சந்தோஷமா வாழ்றது மாதிரி, என் பிள்ளை சந்தோஷமா வாழ்றது மாதிரி, இந்த உலகத்துல நான் ஒரு லக்கி பர்சன், இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு என் பிள்ளை சொல்றது மாதிரி ஒரு திறந்த வாசல், ஒரு ரிலாக்ஸேஷன் நீங்க தருகிறதற்காய் நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறேன். இந்த ஊழியத்தை பின்பாக இருந்து தாங்குகிற செய்கிற உடனிருந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்கிருந்தெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ அவங்க அத்தனை பேர் மேலேயும் உங்க கிருபை இருக்கட்டும். எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கின அந்த பணத்தை ஆண்டவர், அந்த பெரிய தொகை இந்த மாதம் கேட்டிருக்கிறாங்களே, அதை கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஒரு வழிவாசலை திறப்பீரார். அதை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.